மற்றும் ஒரு அண்மை செய்தி. ராமநாதபுரத்தின் புறநகர் பகுதியில் சுமார் 10 நிமிடத்திற்கு பெய்த கனமழை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 நிமிட மழைக்கே ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். மழைநீர் செல்ல வழியில்லாமல் சாலைகளில் குளம் போல் தேங்கி நிற்பதாக வாகன ஓட்டிகள் புகார் இருந்து வருகின்றனர். நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மழைநீர் தேங்காதவாறு தற்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து எமது செய்தியாளர் ரகு தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் ரகு. 10 நிமிட மழைக்கே நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா பிரியங்கா, ராமநாதபுரத்தில் சற்று முன்னர் சிறிது நேரம் பெய்த பலத்த மழைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் இருந்து கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது சற்று முன்னர் ராமநாதபுரத்தின் புறநகர் பகுதிகள் மற்றும் நகர் பகுதிகளான ராமநாதபுரம் நகர், பாரதி நகர், பட்டினங்காட்டான், வழுதூர், வாலாந்தரவை, வாணி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு பலத்த மழை பெய்தது. இந்த மழை காரணமாக ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையான பாரதி நகர், குமரையா கோவில், பழைய மற்றும் புதிய பேருந்து நிலைய பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீர் குளம் போல தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். சிறிது நேரம் பெய்த மழைக்கே மழைநீர் செல்ல வழியில்லாமல் சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கி நிற்கிறது. இன்னும் மழைக்காலம் துவங்கிவிட்டால் கடுமையான மழைநீர் தேங்கும் எனவும் நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சாலையில் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். பிரியங்கா. ரகு, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.